Hi friends, welcome to day 6 of Excel. Day 6 of Excel என்ன பார்க்க போறோம்னா டேட்ஸ்ல இருக்கக்கூடிய பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். First of all, today's date and time வாங்குறதுக்கு just equal to now அப்படின்னு கொடுத்து open and close bracket கொடுத்தோம் அப்படின்னா today's date and time கிடைச்சிரும். So simply date மட்டும் வேணும் அப்படின்னா equal to today கொடுத்தோம் அப்படின்னா date மட்டும் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஆல்ரெடி ஃபில் சீரீஸ்ல வந்து டேட் எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். பட் குயிக்கா ஒரு ரீகேப் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் இருக்கக்கூடிய வீக் டேஸ் வேணும். ஸோ எடிட்டிங் ஃபில் சீரீஸ்ங்கிற ஆப்ஷனுக்குள்ள போய்க்கிறேன். இப்போ டேட்டுங்கிறது வந்து எனேபிள் ஆகல. பட் இப்போ டேட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா டேட்டுங்கிற யூனிட் எனேபிள் ஆயிடும். ஸோ எனக்கு ரோ வைஸ் வேணா காலம் வைஸ் வேணும். ஸோ காலம் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்டெப் வேல்யூ 1 அண்ட் வீக் டேஸ் ஒன்லி. ஸோ நெக்ஸ்ட் மந்த் 28 12 2025. ஸோ என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இப்போ பாருங்க 28க்கு அப்புறம் 29 அண்ட் 30 வரல. ஸோ அது வந்துட்டு வீக்கெண்ட்ஸ். ஸோ அகெயின் 6 and 7 வீக்கெண்ட்ஸ். ஸோ வீக்கெண்ட்ஸ் இல்லாம வீக் டேஸ் மட்டும் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி மந்த்ஸ் மட்டும் உங்களால ஃபில் பண்ணிக்க முடியும் அண்ட் இயர்ஸ் ஆல்சோ ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இங்க ரேண்டமா கொஞ்சம் டேட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு வந்து டே மட்டும் வேணும் அப்படின்னா சிம்பிளி ஈக்குவல் டு டே அப்படிங்கிற ஃபார்முலா கொடுத்தோம் அப்படின்னா டே மட்டும் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ என்னோட செல் நேம் வந்து A2 கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா 17 கிடைச்சிருச்சு. அண்ட் ஜஸ்ட் நான் ட்ராக் பண்ண அப்படின்னா எல்லா டேட்ஸுமே கிடைச்சிருச்சு. அண்ட் அதே மாதிரி தான் மந்த் ஈக்குவல் டு மந்த் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ A2 செல் அண்ட் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா ஏப்ரலுங்கிறது 4th month. ஸோ சேம் லைக் த ட்ராக் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இயருக்கு ஈக்குவல் டு இயர் ரிட்டர்ன்ஸ் த இயர். ஸோ A2 அண்ட் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இயருமே நமக்கு வந்துட்டு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து இது வந்துட்டு என்ன டேன்னு தெரிஞ்சுக்கணும், மண்டேவா டியூஸ்டேவா அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஈக்குவல் டு வீக் டே அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ A2 க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ வெனஸ்டே 17th April 2013 வந்துட்டு வெனஸ்டே. ஸோ வீக் டேங்கிற ஃபார்முலா. நெக்ஸ்ட் இது வந்துட்டு எந்த வீக்ல வருது, விச் மீன்ஸ் நமக்கு 52 வீக்ஸ் இருக்கு. ஸோ இது எந்த வீக்ல வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீக் நம்பர் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருந்தா மட்டும்தான் எக்ஸல் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் ஒர்க் ஆகும். ஸோ அதை கண்டிப்பா மறந்துடக்கூடாது. ஸோ என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா 17th April 2013ங்கிறது 16th வீக். ஸோ 16th வீக்னு நமக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இதுவுமே நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு இங்க ஓகே டுடேஸ் டேட் எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு டுடேன்னு எடுத்துக்கிறேன். டென்ஸ் டுடேஸ் டேட். ஸோ இப்போ எனக்கு இந்த டேட்டோட ஃபார்மட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேட் ஷார்ட் டேட் இருக்கு. இல்ல உங்களுக்கு டேட் வந்து கஸ்டமைஸ் பண்ணும் அப்படின்னா இங்க மோர் நம்பர் ஃபார்மட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸ்ல கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டம்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து டே மந்த் அண்ட் இயர். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலேட்ல இருக்கு. இப்போ இந்த ஃபார்மேட்டை நான் சேஞ்ச் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல ஸோ டே கொடுத்தேன் அப்படின்னா டே வரும். ஸோ 4 times டே கொடுத்தேன் அப்படின்னா என்ன டேட்டுங்கிறது தெரியுது. சேம் லைக் தட் இப்போ மந்த் கொடுத்தேன் அப்படின்னா நவம்பர் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகுது. அண்ட் இயர். ஸோ இப்போ எனக்கு வந்து டே கமா அகெயின் எனக்கு வந்து அது என்ன டேன்னு தெரிஞ்சுக்கணும். கமா மந்த் அண்ட் என்ன மந்த்ங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ இயர். ஸோ இப்போ நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா ஸோ 28ங்கிறது பிப்ரவரி, 11th மந்த்ங்கிறது நவம்பர் 2025. இந்த மாதிரி இந்த கஸ்டம் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி உங்களால உங்களோட டேட்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சிம்பிளா டி கமா எம் கமா ஒய் இப்படி கூட வச்சுக்க முடியும். ஆர் யூ கேன்
டாட் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா டி டாட் எம் டாட் ஒய் இந்த மாதிரி ஷார்ட் டேட்டா கூட உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக்கான திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.